ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். இன்னைக்கு நான் வந்து நண்டு செய்ய நம்ம வந்து போகிறேன். நண்டு செய்ய வாங்கி போகிறோம். வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து சட்டி வச்சு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறான்னு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது நண்டு கிரேவி செய்ய போகிறேன். எல்லோரும் வந்து நண்டு குழம்பு வச்சுருப்பீங்க. நண்டு கிரேவியே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே அரைச்சி யூஸ் பண்ணியிருக்கேன் நான். சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டுருக்கேன். நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிடணும். ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும் ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி. அதை தான் மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அதையும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம தக்காளியை ஆட் பண்ணணும். நல்லா வதக்கிடுவோம் ஃபஸ்ட்டு. நல்லா எண்ணெய் விடுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு வரணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் எண்ணெய். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் தான் நம்ம அடுத்தது தக்காளியை ஆட் பண்ணால் அது நல்லாயிருக்கும். இப்போது தக்காளியையும் இதோட சேர்த்துக்குவோம். தக்காளியும் அதே மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வச்சிங்க அடுப்பை. ஃபாஸ்ட்டு ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் விடுற அளவுக்கு நல்லா வதக்கிங்க. நான் வந்து மிளகு, ஜீரகம் இது ரெண்டையுமே ஃபைன் பேஸ்ட்டாக அதாவது நல்லா தூளாக மிக்சியில் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். பொடி பண்ணி அது மாதிரி மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். வீட்டிலேயே நான் வந்து மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தூள் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு கடையில் தான் வாங்குவீங்கன்னா பரவாயில்ல, கடையில் வாங்கினதையும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு நாளைக்கு போடுறேன் உங்களுக்கு. எப்படி வீட்டு மிளகாத்தூள் எப்படி அரைக்கணுங்கிற வீடியோவை நான் இன்னொரு டைம் போடுறேன். இப்போது இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதில் எண்ணெய் விட்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால ரொம்ப காரம் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் மைல்டான காரம் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள். கொஞ்சம் அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். ஏன்னா மஞ்சத்தூள் வந்து ஒரு நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும். அதே நேரம் ஒரு நம்ம மிளகாத்தூள்லேயும் மஞ்சள் போட்டிருக்கேன். அதனால் இதுக்கும் தனியாகவும் நம்ம மஞ்சள் போட்டுக்கணும். இந்த ஃப்ளேவர் நல்ல மஞ்சள் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இன்னொன்று மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஏதாச்சும் அதில் வந்து கிருமி அஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா கூட இந்த மஞ்சள் போடுறதுனால அது வந்து நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் சரி பண்ணிடும். இப்போ உப்பு போட்டுக்குவோம். உப்பு வந்து கம்மியாகவே போட்டுக்கிறேன் நான். உப்பெல்லாம் எப்போயுமே கடல் மீன், கடல் நண்டு இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுலேயே ஆல்ரெடி உப்பு இருக்கும். அந்த கடலில் பிடிச்சி வர மீன், நண்டு இதெல்லாமே வந்து உப்பு கொஞ்சம் அதிலேயே உப்புத்தன்மை இருக்கும். இந்த மீன், நண்டு, ப்ரானு இதுக்கெல்லாமே வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க. நாட்டு மீன்னால் வந்து உப்பு இருக்காது, உப்புத்தன்மை இருக்காது. இதுகளெல்லாம் உப்பு இருக்கும். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சிங்க, கொஞ்சம் அடி பிடிக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி டயத்தில் நண்டை சேர்த்துருவோம். அதில் நண்டை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி மிக்ஸ் பண்ணி விடணும். நான் வந்து ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அதில் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சி அதில் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு பால் வந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேவைப்படுற அளவுக்கு பாலை ஊற்றிட்டு அதுக்கு பிறகு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியும் ஊற்றிக்கலாம். அப்போ அது கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். கிரேவியாக வரணுன்னா ஒரு 1/2 கிளாஸ் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா அது கொஞ்சம் வெந்து அது கிரேவி தன்மை கிடைக்கும் நமக்கு. நல்லா கிளறிக்குவோம். கிளறிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி டயத்தில் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிடலாம். தேங்காய் பால் 1 டம்ளர் அளவுக்கு, சின்ன டம்ளர் இல்லை 1 டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இதை வந்து நல்லா கிண்டி விட்டுங்க. இதை இதில் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் கூட ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்குவோம். கிளறிட்டு இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்குவோம். நல்லா ஒரு 10 நிமிஷம் இதனால் மூடி வச்சோம்னா அதோட கிரேவி வந்து நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு. இந்த நண்டில் வந்து உப்பு, காரம், ஜூஸியாக எல்லாம் ஏறி நல்லாயிருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலை இதில் போட்டுருவோம். இப்போது இது வந்துடுச்சு பார்த்திங்களா ஜூஸியாக. இப்போது இதை வந்து மூடி வைக்கணும். கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வைப்போம் ஃபஸ்ட். மூடி வச்சோம்னா இப்போ வந்து ஆயில் இல்லாமல் இருக்குல்ல, மூடி வச்சு எடுத்தோன்னு வச்சுங்களேன், ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா நல்லா ஆயில் விட்டு நல்லா ரெடியாகி வரும். இப்போ மூடி வச்சுருவோம் நம்ம இதை. ஒரு 10 நிமிஷம் கழிச்சிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எப்படி ஆயில் விட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அந்த மாதிரி வந்துடும். சூப்பராக அந்த நண்டில் எல்லா சாரும் இறங்கியிருக்கு பாருங்கள். புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே இறங்கியிருக்கும் அதில். இப்போ இதை வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கு சாப்பிட்லாம். சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம். நான் வந்து இதை சாப்பாட்டில் தான் யூஸ் பண்ணி சாப்பிட போகிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. நம்ம வந்து இதே டைப் தான் குழம்பு வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். இதில் வந்து பாலாக தான் போட்டிருக்கோம். இன்னொரு நாளைக்கு வந்து உங்களுக்கு நண்டு குழம்பு வைக்கிறது எப்படிங்கிறதையும் நான் போட்டு காமிக்கிறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நாக்கு ஊறுது. எப்போ எடுத்து வச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுச்சு. ஓகே, இப்போது இதை வந்து நான் ரைஸோட ஆட் பண்ணி சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சப்ஸ்கிரைபரும் எனக்கு ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சூப்பர். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரைஸோடு சாப்பிட போகிறேன். பாய்.